என் அன்பு குழந்தையே, இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வாறு மாறப்போகின்றது? என்னை காப்பாற்றி விடுவேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தால் எவ்வாறு என்னை காப்பாற்றுவீர்கள்? இப்படியே இது நீண்டு கொண்டு போனால், காலம் தாழ்த்தி கொண்டு போனால் இதன் முடிவுதான் என்ன என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். நான் உன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவேன். எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடுவேன். இது உனக்கு புரியும்படியே இப்போது கூறுகின்றேன். முழுமையாக கேள். இறுதியில் தெரிந்து கொள்வாய். நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன் என்று கேட்கின்றாயா? ஒரு மாடு மேய்ச்சலுக்காக ஒரு காட்டிற்குள் சென்றது. மாலை நேரம் நெருங்கியது. ஒரு புலி தன்னை நோக்கி வருவதை மாடு பார்த்தது. மாடு பயத்தில் ஓட ஆரம்பித்தது. அந்த புலியும் அதன் பின்னால் ஓட ஆரம்பித்தது. ஓடும் மாடு முன்னால் ஒரு குளத்தை கண்டது. பயந்து போன மாடு குளத்திற்குள் நுழைந்தது. புலியும் அதனை பின்தொடர்ந்து குளத்திற்குள் இறங்கியது. அந்த குளம் மிகவும் ஆழமாக இல்லை. அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது மற்றும் சேர் நிரம்பியிருந்தது. அவற்றின் இடையிலான தூரம் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது புலி சேற்றில் சிக்கியதால் எதுவும் செய்ய முடியவில்லை. மாடு மெதுவாக சேற்றுக்குள் மூழ்கத் தொடங்கியது. புலியின் அருகில் மாடு இருந்த போதும் புலியால் அதனை பிடிக்க முடியவில்லை. அவர்கள் மெதுவாக சேற்றுக்குள் மூழ்க ஆரம்பித்தனர். இருவரும் சேற்றுக்குள் கிட்டத்தட்ட கழுத்து வரை மூழ்கிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து மாடு புலியை கேட்டது, உனக்கு யாரேனும் உரிமையாளர் இருக்கின்றாரா? புலி கூறியது, நான் காட்டில் ராஜா, யாருக்கும் சொந்தமில்லை. நானே இந்த காட்டின் உரிமையாளன். மாடு கூறியது, ராஜாவாக இருந்து என்ன பலன்? நீயும் என்னை போல் மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது புலி கூறியது, நீயும் தான் என்னை போல் சாகப் போகின்றாய். உன்னிடம் உரிமையாளர் இருந்தாலும் உன்னிலை என்னுடையது போலவே தானே இருக்கின்றது என்று. இப்பொழுது மாடு கூறுகின்றது, இல்லவே இல்லை. என் எஜமானன் மாலை வீட்டிற்கு வந்து என்னை தேடி பார்ப்பார். அவர் நிச்சயமாக என்னை தேடி இங்கு வந்து என்னை இந்த மண்ணிலிருந்து வெளியே எடுத்து வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். உன்னை யார் அழைத்துச் செல்வார்கள் என்று கேட்டது. சிறிது நேரத்திலேயே ஒரு மனிதன் அங்கு வந்து அந்த மாட்டை மீட்டு வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். செல்லும் முன் மாடு மற்றும் அதன் உரிமையாளர் இருவரும் நன்றியுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் விரும்பினாலும் புலியை சேற்றிலிருந்து எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையலாம். இந்த கதையில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இங்கே உரிமையாளர் என்பது குரு. இங்கே புலி கர்வமாக இருமாப்புடன் கர்ஜிக்கும் உள்ள மனம். குலம் என்பது இந்த உலகம். மாடு என்பது குருவை அடைந்த பக்தன். குருவை சரணடைந்த ஒரு பக்தன் தான் குருவை தேடாவிட்டாலும் அந்த குருவே அந்த பக்தனை தேடி வருவார். அவன் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஆபத்து காலத்தில் சரியான நேரத்தில் குரு வந்து மீட்டெடுப்பார். பிரச்சனைகள், கஷ்டங்கள் எனும் இந்த குளத்திலிருந்து குரு தன்னுடைய பக்தனை நிச்சயம் மீட்டெடுப்பார். புலியை போன்று குருவின் வழிகாட்டுதல் இல்லாதவர்களும் இருமாப்புள்ளவர்களையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. நீ என்னிடம் சரணடைந்திருக்கின்றாய். உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு. கலங்காதே கண்மணி, எப்படியும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். கலங்காமல் இரு, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, எனக்கு ஒரு பிரச்சனை என்று என்றும் சொல்லாதே. பிரச்சனை என்றாலே பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்து சேரும். பெற்றோர்களின் போதனைகள் கூட புரியாமல் குழந்தைகள் வளரலாம். ஆனால் அவர்களுடைய வேதனைகள் தெரியாமல் வளரவே கூடாது. வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் வழிகளும் உண்டு. எனவே தைரியமாக நகரு.
உன்னுடன் என்றுமே நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாகவே அமையட்டும். என்னுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நிகழும். நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில். என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன். பிறருக்கு உதவுவதன் மூலம் இந்த உலகை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த ஒருவருடைய உலகத்தை உன்னால் மாற்ற முடியும். அதனால் உன்னால் முடிந்தவரை பிறருக்கு கட்டாயமாக உதவி செய். உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்காக செய்து வா. அத்துடன் நாள் முழுவதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. என்னுடைய ஆசீர்வாதம் என்றுமே உன்னுடன் நிலைத்திருக்கும். பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நான் உனக்காக நிறைவேற்றி தருகின்றேன். உனக்கான நல்ல நேரம் கட்டாயமாக வரும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. அதுவரை நீ என்னுடைய மடியில் சாய்ந்து உன்னுடைய கர்மாக்களை கழித்துக் கொண்டிரு. நான் உன்னை அதுவரை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றேன். வீணாக கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து சேரும். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் முழு முயற்சியோடு கடைசி வரை அந்த செயலை தொடர்ந்து செய்து வா. நீ என்னிடம் வேண்டிய அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என் செல்லமே. கவலைப்படாமல் இரு. உன்னுடைய அப்பா உனக்காக நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் எதற்காகவும் என்னுடைய செல்ல பிள்ளையான நீ கலங்கக்கூடாது. மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. கலங்காமல் காத்து கொண்டிரு. உன்னை யார் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று தெரியுமா? உன்னை அதிகம் நேசிப்பது கடவுளும் குருவும் தான். அனுபவத்தை கற்றுக் கொடுப்பது வாழ வழி மட்டும் அல்ல, வாழ்க்கையில் வந்து போகும் மாற்றங்களையும் வாழ்வில் வரும் மனிதர்களையும் சமாளிப்பதற்காகத்தான். நிராகரிப்பை ஏற்படுத்தும் இடத்தில் நிற்காதே. வாழ்வில் அதைவிட பெரிய வழி இல்லை என் செல்லமே. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதே சிறந்தது. கஷ்டத்தின் போது உன்னை கைவிட்டவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நீ நிரந்தரமாக வெளியேறிவிடு. அன்பு, பாசம் என்று அந்த இடத்திலேயே நீ நின்று கொண்டிருந்தால் உன்னுடைய அவமானங்கள் நிலைத்துவிடும். ஒருவருடைய தவறை மன்னிக்கும் குணம் இல்லாவிட்டால் மற்றவர்களை தண்டிக்கும் குணமும் இருக்கக்கூடாது.